வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு போதைப் பொருளை கடத்துவதற்கான பொறுப்பாளராக பௌத்த பிக்குவே செயற்பட்டதாக போலீசார் அறிவிப்பு. அதிகாரிகளின் தாக்குதலால் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் 2 கைதிகள் உயிரிழப்பு. ஐயட்டி காணி அளவீட்டு பணிகளை இடைநிறுத்திய போலீசாருடன் பொதுமக்கள் முரண்பாடு. யாழ பகுதியில் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா தோட்டம் சுற்றி வளைப்பு. பல்கலைக்கழக பிரவேசத்திற்கான விண்ணப்பங்கள் கோரல். பொகவந்தலாவ பேருந்து விபத்தில் சிக்கிய 10 மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடம். நிதியமைச்சின் செயலாளர் வீட்டை முற்றுகையிடச் சென்றோர் மீது சாணி தாக்குதல். தமிழகம் முழுவதும் 62 மையங்களில் வாக்கெண்ணும் பணிகள். திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஹேக்கர்களினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபிரமவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட நவஜனதா பெரமுன கட்சியின் ஆதரவாளர்கள் குழுவினர் இன்று காலை பெலவத்தை அக்குரேகொட பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றிருந்தனர். இதன்போது அவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட சிலர் மீது சாணி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை அடுத்து 2 தரப்பினருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. எவ்வாறாயினும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தனர். பொகவந்தலாவ ராணிக்காடு பகுதியில் இருந்து பொகவந்தலாவ நகரில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த மாணவர்களில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7:30 மணியளவில் ராணிக்காடு பொகவந்தலாவ பிரதான வீதியின் கெம்பையின் தோட்ட பகுதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 34 மாணவர்கள் பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பிரதேச வைத்திய அதிகாரி ஜயசூரிய தெரிவித்துள்ளார். பயணத்தில் இருந்த தனியார் பேருந்தின் பிரேக் தொகுதியில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக பேருந்தை கட்டுப்படுத்துவதற்காக சாரதி அதனை வீதியோரத்தில் இருந்த மண் திட்டில் மோதச் செய்து நிறுத்திய போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்துள்ள 10 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மண்டபம் கடல் வழியாக நாட்டிற்கு தப்பி வருவதற்கு முயற்சித்த குற்றச்சாட்டில் இலங்கை அகதிகள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் 300க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் கடல் வழியாக சட்டவிரோதமாக தனுஷ்கோடிக்கு சென்று தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். இவர்கள் அனைவரும் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் நாட்டின் பொருளாதார நிலை தற்போது சீராகியுள்ளமையின் முகாமில் தங்கியுள்ளவர்கள் மீண்டும் தாய்நாடு திரும்ப விருப்பம் தெரிவித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பலமுறை மனு அளித்திருந்தனர். இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் குறித்த நபர்கள் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்திற்குள் நுழைந்ததால் இவர்களை மீண்டும் நாட்டிற்கு அனுப்புவதில் சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக முகாமில் உள்ள பலர் மீண்டும் சட்டவிரோத படகுகள் மூலம் நாட்டிற்கு தப்பி வருவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மண்டபம் தெற்கு கடல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த 3 இலங்கை தமிழர்களை கியூ பிரிவு போலீசார் நேற்று மாலை பிடித்து விசாரணையில் மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்கள் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஜிம்ஸ்ட்ரீம் என்ற 48 வயதுடைய நபரும் அவரது மனைவியான ராஜினி என்ற 47 வயதுடைய நபரும் அவர்களது மகளான திபேந்தினி என்ற 20 வயதுடைய யுவதியும் என கண்டறியப்பட்டது. சட்டவிரோத படகு மூலம் இவர்கள் நாட்டிற்கு தப்பிச் செல்ல காத்திருந்தமையை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து இவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் டீசல் மற்றும் பைகளுடன் நின்றிருந்த மண்டபம் எருமைத்தரவை பகுதியைச் சேர்ந்த 3 என மொத்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திரைசேரியில் இருந்து வெளித்தரப்பு ஒன்றினால் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக நாடாளுமன்றத்தில் இன்று அரசாங்க நிதி பற்றிய குழு கூட உள்ளது. இக்கலந்துரையாடலின் போது நிதியமைச்சின் செயலாளரை குழுவின் முன்னிலையில் அழைப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை இச்சம்பவம் தொடர்பாக அரசாங்க நிதி பற்றிய குழு முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கு அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார்.
2025 உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 2025-2026 கல்வியாண்டிற்கான பல்கலைக்கழக பிரவேச விண்ணப்பங்கள் இன்று முதல் மே மாதம் 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025 உயர்தர பெறுபவர்களின் அடிப்படையில் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றிருந்தனர். கடந்த மார்ச் 31ஆம் தேதி இரவு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் வெளியிடப்பட்டிருந்தது. இம்முறை பரீட்சைக்கு 2,81,810 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இவர்களுள் 111 பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2025 உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் அனைத்து பாடங்களிலும் சித்தி அடையவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை உயர்தர பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் சித்தியை பெற்ற பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை 7,477 என்பதுடன் இது 3.38%. அத்துடன் 823 தனியார் பரீட்சார்த்திகளும் அனைத்து பாடங்களிலும் சித்தியை பெற்றுள்ளனர். தனமல்வில போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய சுமார் 2,50,00,000 ரூபாய் பெறுமதியான கஞ்சா தோட்டம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தனமல்வில கித்துல்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 36 வயதுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் நீண்ட காலமாக தனமல்வில காப்பகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து கஞ்சா பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. யாழ காப்பகத்திற்கு மேலாக ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு முன்னெடுக்கப்பட்ட வான்வெளி ஆய்வின் போதே இப்பாரிய கஞ்சா தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாதுகாப்பு படையினர் கடும் மழைக்கு மத்தியில் கிருந்தியோயா ஆற்றை கடந்து மிகவும் கடினமான பயணத்தின் பின்னர் கஞ்சா பயிரிடப்பட்டிருந்த பகுதியை சென்றடைந்து முற்றுகையை நடத்தியுள்ளனர். 2.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்த இத்தோட்டத்தில் வெவ்வேறு உயரங்களை கொண்ட சுமார் 35,000 கஞ்சா செடிகள் காணப்பட்டுள்ளன. செடிகள் அனைத்தும் வெட்டி அழிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் ஒரு பகுதி கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி மற்றும் சந்தேக நபர்களை வெள்ளமாய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனமல்வில போலீசார் மற்றும் களுத்துறை விமானப்படை முகாமின் UAV பிரிவினர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே குறித்த வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களில் காணி உறுதிகள் வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்வதற்காக இன்று விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு மாவட்ட செயலாளர் 17 பேருக்கும் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார். இதன்படி காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்றபோது விகாரைக்கு அருகில் போலீஸ் வீதி தடையை ஏற்படுத்திய போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டதுடன் காணி உரிமையாளர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கைகளில் வைத்து சோதனையிட்டு பெயர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களை மாத்திரமே அனுமதிப்போம் என தெரிவித்தனர். இதனால் குறித்த பகுதிக்கு சென்றிருந்த பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் தென்னிலங்கையில் இருந்து சில பிக்குகள் உள்ளிட்ட தென்னிலங்கை வாசிகள் சிலர் எப்பதிவுகளும் இல்லாமல் உள்ளே சென்றதாக அவர்களுக்கு இருக்கும் உரிமை காணி உரிமையாளர்களான தமக்கு இல்லையா என பொதுமக்கள் இதன்போது விசனம் எழுப்பியிருந்தனர். இதன்போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியமையினால் காலை 8 மணிக்கு அளவீட்டு பணிகள் ஆரம்பமாகவிருந்த போதிலும் காலை 10 மணி வரையில் அளவீட்டு பணிகள் எவையும் முன்னெடுக்கப்படாதிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு சென்றுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றத்தின் போது 2 கைதிகள் உயிரிழந்தமை தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல முயற்சித்தமையே இந்த பதற்றத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலை திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்று காலை 11 மணியளவில் குறித்த 2 கைதிகளும் சிறையில் இருந்து தப்பிச் செல்ல முயற்சித்தனர். இதன்போது கடமையில் இருந்த காவலர் ஒருவர் அவர்களை தடுக்க முற்பட்ட போது ஏற்பட்ட மோதலை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் திடீரென மயங்கி விழுந்தனர். இச்சம்பவத்தின் போது ஒரு சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்ற சந்தேக நபரும் சிறை காவலரும் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2வது சந்தேக நபரும் பின்னர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த சிறை காவலர் தொடர்ந்தும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இம்மரணங்கள் தொடர்பில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். குறித்த கைதிகள் சிறைச்சாலை
காவல்துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டே உயிரிழந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உயிரிழப்பிற்கான உண்மையான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து பொருளை போலீசாரும் சிறைச்சாலை திணைக்களமும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. 40 பௌத்த பிக்குகளை பயன்படுத்தி பாங்காக்கில் இருந்து நாட்டிற்கு போதைப்பொருள் கடத்த முயற்சித்தமை தொடர்பிலான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இப்போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மேலும் 40 பிக்குகளை பாங்காக் அழைத்துச் சென்று அங்கிருந்து போதைப் பொருட்களை நாட்டிற்கு கடத்தி வர சகல திட்டங்களையும் வகுத்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இப்போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளின் பிரதான சூத்திரதாரி ஒருவர் இலங்கையர் எனவும் அவர் பாங்காக்கில் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. பாரிய போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையின் இலங்கை பொறுப்பாளராக ஒரு பௌத்த பிக்கு செயற்பட்டுள்ளதாகவும் அவர் கடவத்தர் ரன்முத்துவெல பகுதியில் அமைந்துள்ள விகாரியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் சியம்பலபே பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சில காலங்களுக்கு முன்னதாக இப்பௌத்த பிக்கு மேலும் 12 பௌத்த பிக்குகளை பாங்காக் அனுப்பி போதைப்பொருள் கடத்தியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த பயணத்தில் இணைந்து கொண்ட 3 பிக்குகள் அண்மையில் கைதான பௌத்த பிக்குகள் இக்குழுவில் அங்கம் வகித்துள்ளனர். ஒரு தொகை போதைப் பொருட்களை கடத்துவதற்காக 40 பௌத்த பிக்குகள் ஆயத்தப்படுத்தப்பட்டதாகவும் இவர்களுள் 1-2 தேரர்களை தவிர ஏனையவர்களுக்கு கடத்தல் விவகாரம் பற்றி எதுவும் தெரியாது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தர்ம பிரசார நடவடிக்கைகளுக்காக பௌத்த பிக்குகளை தாய்லாந்திற்கு அழைத்துச் செல்வதாக குறித்த கடத்தல் கும்பல் அறிவித்துள்ளது. அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகளையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதிலும் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் மே மாதம் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதுடன் தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட பின்னரே மின்னணு இயந்திரங்களில் இறுதிச் சுற்று வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலில் மொத்தமாக 8.15 லட்சம் பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சை உறுப்பினர்கள் என மொத்தமாக 4023 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். 5.73 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 4.88 கோடி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது உயிரிழந்தவர்கள், முகவரி மாறியவர்கள், இரட்டைப்பதிவு உள்ளவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் வாக்குப்பதிவு 85% தாண்டி சாதனை படைத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.